Hey there, welcome back buddy. I hope நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடில் கொடுத்த பிக்லிஸ்ட் யூஸ் கேசஸ்லாம் முடிச்சிருப்பீங்கன்ட்டு. இஃப் நாட் குவிக்காக போய்ட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் ஃபீல்ட்னா என்ன, அட்ரஸ் ஃபீல்டுனா என்ன, ஒரு கஸ்டம் அட்ரஸ் ஃபீல்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் டெக்ஸ்ட் என்கிரிப்டட் ஃபீல்ட்னா என்னன்ட்டு கிளியராக இந்த வீடியோவில் பார்ப்போம். நவ் ஸ்டார்டிங் வித் காம்பவுண்ட் ஃபீல்ட். சேல்ஸ்ஃபோர்ஸ் மல்டிபிள் கிரானுலர் ஃபீல்ட்ஸை கம்பைன் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு சிங்கிள் ஃபீல்டாக காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை நேம் ஃபீல்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கிரானுலர் ஃபீல்ட்ஸ் இருக்கும். பட் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த எல்லா கிரானுலர் ஃபீல்ட்ஸையும் கம்பைன் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸில் சிங்கிள் ஃபீல்டாக காமிப்பாங்க. அண்ட் இதை தான் காம்பவுண்ட் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கான்டாக்ட் கூட க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் டேபை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம நியூ ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி நியூ கான்டாக்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம்னு ஒரு ஃபீல்டு தான் இருக்குது. பட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் கிரானுலர் ஃபீல்ட்ஸ் லைக் சாலுடேஷன், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். அண்ட் கம்மிங் டு அட்ரஸ் ஃபீல்டு, இது யூசர் இன்டர்ஃபேஸில் நம்மளுக்கு ஒரே அட்ரஸ் ஃபீல்டு மாதிரி தான் இருக்கும். பட் அகெயின் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் கிரானுலர் ஃபீல்ட்ஸ் லைக் கண்ட்ரி, ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட் அண்ட் போஸ்டல் கோட். நம்மளுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரே ஃபீல்டு மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளால ரிப்போர்ட், கோட் லெவல் அதெல்லாம் நம்ம தனித்தனி ஃபீல்ட்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஃபைன். இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட் ஃபீல்ட்ஸ்னா என்னன்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இப்போ அட்ரஸ் ஃபீல்டுனா என்னன்னு பார்ப்போம். ஆஸ் நேம் டினோட்ஸ், நீங்கள் ஒரு யூசரோடைய அட்ரஸ் கலெக்ட் பண்ணோன்னா வி வில் பி கிரியேட்டிங் அ ஃபீல்ட் வித் அட்ரஸ் டேட்டா டைப். பட் பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு அட்ரஸ் ஃபீல்ட் இங்கே லிஸ்டாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸில் தான் இருக்கும். பட் லெட்ஸே நீங்கள் ஒரு அட்ரஸ் ஃபீல்டு உங்களோட கஸ்டம் ஆப்ஜெக்டில் கிரியேட் பண்ணோன்னா அது உங்களுக்கு இமீடியட்டாக காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூஸ் கேஸ் படி ஸ்டூடெண்ட்டில் ஒரு அட்ரஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். லெட்ஸே இங்கே நியூ கிளிக் பண்ணுறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ரஸ் ஃபீல்டே லிஸ்ட் ஆகலை. அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம். ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட்டு செட்டப் பேஜுக்கு வந்துக்கோங்க. அண்ட் இங்கே குவிக் ஃபைண்டில் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே யூசர் இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நீங்கள் அட்ரஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். Ctrl+F கொடுத்து அட்ரஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். இங்கே நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூஸ் கஸ்டம் அட்ரஸ் ஃபீல்ட்ஸ்ன்ட்டு. அதை நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷன் எனேபிள் இருந்தால் தான் நம்மளால் ஒரு கஸ்டம் அட்ரஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ண முடியும். லெட்ஸே நான் மறுபடியும் இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு நியூ ஃபீல்டு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே நியூ கிளிக் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் என்ற ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு அட்ரஸ் ஃபீல்ட் கிரியேட் பண்ணணும். லெட்ஸ் சே ஐ எம் கிரியேட்டிங் ஒன் அட்ரஸ் ஃபீல்ட் அண்ட் ஃபீல்டு நேமும் நான் அட்ரஸ்னே வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அண்ட் ஐ எம் சேவிங் த ஃபீல்டு. நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு போய் பார்ப்போம். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற டேப் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அட்ரஸ் ஃபீல்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட் அண்ட் கோடுன்ற வேல்யூலாம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நவ் கமிங் டு டெக்ஸ்ட் என்கிரிப்டட் ஃபீல்ட். லெட்ஸே உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் தராங்க. ஒரு ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ சில யூசருக்கு மட்டும்தான் விசிபிளாக இருக்கணும் அண்ட் ரிமைனிங் யூசருக்கு இந்த மாதிரி மாஸ்க்டாக இருக்கணும்னா we can go with text encrypted field. இது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டில் ஆதார் நம்பர் என்ற ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறோம், which should be encrypted. ஓகேவா? ஸோ நியூ கிளிக் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் என்கிரிப்டட்னு ஒரு ஆப்ஷனாக இருக்கும், டேட்டா டைப். அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். அண்ட் ஃபீல்ட் நேம் ஆதார் நம்பர்னு போடுறேன். அண்ட் மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே 155 தான். லெட்ஸ் சே நான் 255 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் we will get an error. ஓகே, சாரி, இட் இஸ் 175. ஓகேவா? அண்ட் இங்கே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் மாஸ்க் டைப் என்னான்ட்டு.
இந்த ட்ராப் டவுன் நான் செலக்ட் பண்ணி மாஸ்க் ஆல் கேரக்டர்னு கொடுக்குறேன். அண்ட் மாஸ்க் கேரக்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு இருக்கணுமா இல்லை ஸ்டார்ன்னு இருக்கணுமான்ட்டு. இப்போ மாஸ்க் ஆல் கேரக்டர்னா ஆஸ் நேம் டினோட்ஸ் எல்லா கேரக்டருமே வந்து எக்ஸ்ன்னு வந்து மாஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் வந்து இந்த எல்லா ஆப்ஷனுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார்மேட்டை தான் நம்மளுக்கு வேரி ஆகும். ஓகேவா, இப்போதைக்கு நான் லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டு லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் ஐ எம் சேவிங் த ஃபீல்டு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். லெட் மீ ஜஸ்ட் ஹார்ட் ரெஃப்ரெஷ் அண்ட் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ஸ்க்ராலிங் டவுன் டு த லாஸ்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பர் இருக்குது. லெட்ஸ் ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் ரேண்டம் வேல்யூஸ். ஓகேவா, அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபீல்டு வந்து மாஸ்க் ஆயிடுச்சு. ஓகேவா, இதுதான் வந்து டெக்ஸ்ட் என்கிரிப்டட் ஃபீல்டோடைய ஒரு யூஸ் கேஸ். பட் இப்போ சில யூசர்னால இந்த வேல்யூ பார்க்க முடியணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பெர்மிஷன் செட் கிரியேட் பண்ணணும். பெர்மிஷன் செட் நீங்கள் புதுசாக கேள்விப்படுறீங்கன்னா ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு செட் ஆஃப் பெர்மிஷன் கொடுத்துட்டு இந்த கண்டெய்னரை வந்து சில யூசருக்கு நீங்கள் அசைன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தட் யூசர் வில் பி கெய்னிங் சம் அடிஷ்னல் ஆக்சஸஸ். அதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செட்டப் போகணும். அண்ட் இங்கே குவிக் ஃபைண்டில் வந்து பெர்மிஷன் செட்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஸோ இங்கே செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல பெர்மிஷன் செட், அதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு நியூ பெர்மிஷன் செட் கிரியேட் பண்ண போகிறோம். ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் நியூ. லேபிள் வந்து நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் மீனிங்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால என்கிரிப்ஷன் ஃபீல்ட் வேல்யூ விசிபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஓகேவா, அண்ட் ஐம் கிளிக்கிங் ஆன் சேவ். நீங்கள் கடைசியாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சிஸ்டம் பெர்மிஷன்ஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ எடிட் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ என்கிரிப்டட் டேட்டான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. அண்ட் இங்கே நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் டயலாக் வரும், அதுவும் சேவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பெர்மிஷன் செட் கிரியேட் பண்ணிட்டோம், விச் இஸ் நத்திங் பட் அ கண்டெய்னர் ஹேவிங் சம் பெர்மிஷன். ஓகேவா, இதை வந்து நம்ம சில யூசருக்கு அசைன் பண்ண போகிறோம். இந்த யூஸ் கேஸ்க்கு நம்மளுக்கே நம்ம இந்த பெர்மிஷன் செட்டை அசைன் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இங்கே மேனேஜ் அசைன்மெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அசைன்மெண்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இங்கே வந்து உங்களோட ஆர்கில் இருக்க லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ்லாம் காட்டும். உங்களோட யூசர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இங்கே வந்து வில் பி ஹேவிங் அன் ஆப்ஷன். இந்த ஸ்பெசிஃபிக் பெர்மிஷன் வந்து இந்த யூசருக்கு எக்ஸ்பைரே ஆகக்கூடாதா இல்லை ஸ்பெசிஃபிக் டியூரேஷனுக்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடணுமான்னு சொல்லிட்டு கேட்குது. நான் இப்போதைக்கு நோ எக்ஸ்பைரேஷன் டேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அசைன் கொடுக்குறேன். அண்ட் கிளிக்கிங் ஆன் டன். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த பெர்மிஷன் செட்டை எனக்கு அசைன் பண்ணிட்டேன், விச் மீன்ஸ் எனக்கு இந்த என்கிரிப்டட் ஃபீல்டில் இருக்க வேல்யூலாம் வந்து என்கிரிப்டடாக தெரியாமல் அதில் இருக்க ஆக்சுவல் வேல்யூ என்னால் பார்க்க முடியும். லெட்ஸே நான் கிரியேட் பண்ண ரெக்கார்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். அண்ட் எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்கிரிப்டடாக தெரியாமல் ஆக்சுவல் வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் என்கிரிப்டடோடைய ஒரு யூஸ் கேஸ் அண்ட் ஹவு டு ப்ரொவைட் ஆக்சஸ் ஃபார் த யூசர் டு வியூ த என்கிரிப்டட் வேல்யூஸ். ஓகேவா, அண்ட் இந்த பிபிடியில் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸ்டெப்ஸ் டு கிவ் ஆக்சஸ். அண்ட் இந்த டிரைவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன். ஓகேவா, இந்த வீடியோக்கான யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் கோயிங் டு கிரியேட் அ கஸ்டம் அட்ரஸ் ஃபீல்ட் ஆன் த ஸ்டூடெண்ட் and you're going to create Aadhaar number field, which is text encrypted field on the student object. Also, you're going to create a PAN number field, which is also text encrypted on the staff object. Okay va? And again, நீங்க permission set create பண்ணிட்டு உங்களுக்கு அந்த permission set assign பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. And permission setல இருந்து உங்களை remove பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. Fine. And that's it for this video. Happy learning. Thank you. Bye bye.